இயேசுவின் அன்பு சகோதரமே, ஜனவரி மாதம் 24ஆம் நாள் இன்று சல்லேசு நகர் புனிதர் பிரான்சிஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம். இவர் கிபி 1597ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். இவரது திருமுழுக்கு பெயர் பிரான்சிஸ் பொனவென்ச்சுரா. இவர் தமது பெற்றோருக்கு பிறந்த 6 குழந்தைகளுள் முதல் குழந்தையாவார். இவருடைய தந்தையார் இவர் எதிர்காலத்தில் சிறந்ததோர் நீதிபதியாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இவருக்கு அருகே இருந்த நகரத்தில் உயர்தர கல்வி அளிக்கப்பட ஏற்பாடு செய்தார். 8 வயதில் அன்னேசி நகரில் உள்ள கப்புச்சின் கல்லூரியில் சேர்ந்து கல்வி பயின்றார். கிபி 1583ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் உள்ள இயேசு சபையின் கல்வி நிறுவனமான கிளர்மோண்டில் சொல்லாட்சி மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றில் உயர்தர கல்வி கற்க சென்றார். கிபி 1587ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தெற்கு பிரான்சிஸில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு திருப்பயணம் மேற்கொண்டார். அங்கே கருநிற மடோனா என்றழைக்கப்படும் அன்னை மரியாளின் திருசுர்பத்தின் முன்னே ஜெபம் செய்தார். கடவுளுக்கு தன் வாழ்வை அர்ப்பணிக்க முடிவு செய்தார். தம்மை இறையணைக்கு ஒப்பு கொடுத்தார். கிபி 1592ஆம் ஆண்டு சட்டம் மற்றும் இறையியல் துறைகளில் முனைவர் பட்டத்தை பதுவா பல்கலைக்கழகத்தில் பெற்றார். இங்கேதான் தனக்கு இறை அழைத்தல் இருப்பதாக முதலில் உணர்ந்தார். படிப்பு முடிந்ததும் உடனே வீடு திரும்பாமல் இத்தாலியின் லொரேட்டோ என்னுமிடத்தில் உள்ள மரியன்னையின் திருத்தலத்திற்கு திருப்பயணம் சென்றார். மனித நேயம், சொல்லாட்சி கலை, இறையியல் மற்றும் சட்டப்படிப்பை படித்த பின்னர் தன் தந்தை பார்த்து வைத்திருந்த செல்வந்த குடும்ப பெண்ணை திருமணம் செய்யாமல் குருவாக தீர்மானித்தார். அப்போதைய ஜெனீவா நகர ஆயரின் அழைப்பை ஏற்று கிபி 1593ஆம் ஆண்டு குருமடத்தில் சேர்ந்து குருத்துவம் பெற்று அம்மறை மாவட்ட தேவாலயத்தில் பணிபுரிந்தார். கிபி 1602ஆம் ஆண்டு ஜெனீவா ஆயரின் இறப்பிற்கு பின் பிரான்சிஸ் புதிய ஆயராக அர்ப்பணிப்பு செய்யப்பட்டார். இவரின் ஆயத்துவ பணியின் போது எல்லோரும் இவரை சிறந்த மறையுரையாளர் எனவும் ஏழை எளியவரின் நண்பராகவும் கண்டனர். இவர் எழுதிய புத்தகங்கள் பிரெஞ்சு, இத்தாலி மற்றும் லத்தீன் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. கிபி 1622ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட இவர் இறைவனடி சேர்ந்தார். திருத்தந்தை 7ஆம் அலெக்சாண்டர் பிரான்சிஸுக்கு கிபி 1661ஆம் ஆண்டு அருளாளர் பட்டமும் 4 வருடத்திற்கு பின் புனிதர் பட்டமும் அளித்தார். கிபி 1877ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் இவரை திருச்சபையின் மறைவல்லுநராக பிரகடனம் செய்தார். இத்தகைய மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் இவருடைய பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம்.